கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை முடக்க விடியா திமுக அரசு மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளையும் முறியடிக்கும் வரை போராட்டம் தொடரும் என அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். முன்னதாக கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள் மற்றும் விடுதிகளை உள்நோக்கத்தோடு பள்ளிக் கல்வித்துறையோடு இணைக்கும் முயற்சியின் முதல் படியாக வெளியிடப்பட்ட விடிய அரசின் அரசாணையை கைவிட வலியுறுத்தி இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என 3 நாட்களுக்கு முன்பே அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருந்தார். இந்த நிலையில் விடியா திமுக அரசின் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள விளக்க குறிப்பில் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை பள்ளிக் கல்வித்துறையோடு இணைக்கும் எண்ணம் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுகவுடன் அனைத்து சமுதாய அமைப்புகளும், தோழமை கட்சிகளும், பொதுமக்களும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டமாக வலுப்பெறும் என்பதை உளவுத்துறை மூலம் அறிந்ததால் வழக்கம் போல் விடியா திமுக அரசு மாற்றி மாற்றி பேசி தன் நிர்வாக குளறுபடிகளை மறைக்க முயலும் வித்தைகள் அறிவார்ந்த தமிழ்நாட்டு மக்களிடம் எடுபடாது என்றும், விடியா திமுக அரசின் நடவடிக்கைகள் குறித்த செய்திகளால் அச்சத்தில் உள்ளதாக கள்ளர் சமுதாய அமைப்பினர் தம்மை நேரில் சந்தித்து முறையிட்டதன் அடிப்படையிலேயே மக்களின் நியாயமான உணர்வுகளுக்கு உரிய மதிப்பளித்து இந்த போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளதாகவும் கூறியுள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் வெற்று அறிக்கையாக இல்லாமல் உணர்வுபூர்வமான நடவடிக்கைகள் மட்டுமே நிரந்தர தீர்வை உருவாக்கும் என்று தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை முடக்க விடியா திமுக அரசு மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளையும் முறியடிக்கும் வரை தங்களின் போராட்டம் நிச்சயம் தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.